ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்ககிட்ட முதல்ல சாரி கேட்டுக்கிறேன் கைஸ். என்னன்னா 2 நாள் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்ததுனால என்ன அந்த வீடியோ ரெடி பண்ண முடியாமல் போயிடுச்சு கைஸ். இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தினமும் வீடியோ அப்லோட் ஆகிட்டு மறக்காம பண்ணிட்டு பார்த்துருங்க. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒருத்தலை சப்டிட்டு பட் ஓபி போய் இருப்பாங்கல்ல 89 to 90 சாப்டர் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் கடவுளை பண்ணாமா கதவு அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா போன சாப்டர் ஆரம்பிக்கிறாங்க. போன சாப்டரில் பார்த்தீங்கன்னா அந்த லைன் டேமன் ஃபைட் பண்ணிட்டுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபன் வந்து அவனோட இருக்கிற எல்லா பிஸ்ட் ட்ராகன்ஸும் பார்த்தீங்கன்னா வெளியே வர வச்சிருப்பா. அதுலேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. இங்கே கட் பண்ணி நெச்சில் பார்த்தீங்கன்னா டெசர்ட்டில் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கத்தினுக்கிறா ப்ளீஸ் என்ன வீடோட விட்டுன்னு சொல்லிட்டு நீ ஏற்கனவே தப்பிக்கு பேக்கடியா ஒன்று சும்மா ஒரு மண்டன்னு சொல்லிட்டு கைத்தில் கட்டி வைக்கிறான் பாருங்க. வேறு யாரில் நம்ம முஷாச்சிக்கலாம் இவங்ககிட்ட இருக்க பாய்சனை ஆட்டியா பண்ணான்னு சொல்லிட்டு வந்திருப்போம். இவனை பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்கடா. அது மட்டும் இல்லாமல் உன்னோட நேஷனை பார்த்தீங்கன்னா வெறும் குப்பை நேஷன் தான். எவனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லை. நீ பார்த்தீங்கன்னா ஒரு குப்பரா ஒன்று நேஷனும் ஒரு குப்பரான்னு சொல்லிட்டு நம்ம முஷாச்சி ரொம்ப ஒரு மாதிரி பேசினுங்கிறான் அவன் கிட்ட. அது மட்டும் இல்லாமல் உன்னை நான் இங்கே உயிரோடு உன்னண்ணா என்னோட ஷூவை லிக் பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம முஷாஷ் சொல்கிற பாருங்க. அவனுக்கு ஒரு வழி தெரியாமல் பார்த்தீங்கன்னா அவனோட காலை அப்படியே லிக் பண்ணுறான் பாருங்க. நம்ம முஷாஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக அவனை கிண்டல் பண்ணி பேசுனுங்கிற டைமில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவன் பின்னாடி ஏதோ ஒரு டீமன் அந்த மாதிரி வந்து அவனை கொண்டுட்டு பாருங்க. நம்ம முஷாஷ் ஷாக் ஆகிறான். யாரா இவனை கொண்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பார்த்துனுங்கிறான். வேறு யாரெல்லாம் நம்ம லூறான். என்னடா சும்மா டைம் வேஸ்ட் பண்ணுங்கிறாரு. நம்மளுக்கு வேறு நிறைய வேலை இருக்குது. என்னோட நீ சும்மா விளையாடுனுங்கிற டக்குன்னு போட்டுட்டு பாயிண்ட்ஸ் எடுத்துன்னு வரியா அறுத்து நோயின்னு அவன்கிட்ட பேச நினைக்கிறேன். சுத்த வேசலான்னு சொல்லிட்டு நம்ம உழவு பண்ணிங்கன்னா முஷாஷை கிண்டல் பண்ணுற மாதிரிங்க. முஷாஷு காண்டாகுது. டே நீ தான் ஃபஸ்ட்டு கிட்ட வந்து டீல் பேசணும் இந்த மாதிரி லோ பண்ணுக்கணும் உனக்கு பாயிண்ட்ஸ் தரேன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ பார்த்தோன்னா இது ரொம்ப ஓவராக பண்ணுகிறேன். என்கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசு இல்லைன்னா உன்னே போட்டு தள்ளிட்டு போய் நிற்பேன்னு சொல்லிட்டு நம்ம முஷாஷு பார்த்தீங்கன்னா நம்ம லூவை மிரட்டுறா பாருங்க. லூக்கு காண்டாகுது. இருந்தாலும் இவங்க 2 பேர் டீம்மேட்டாக என்ன ரன் லூ பண்ண கொள்ள முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா லூ எதுவுமே கண்டுக்காமல் அப்படி முன்னாடி போகிற பாருங்க. 2 பேரும் போகிறவங்க போயினுக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா பின்னாடி சவுண்டு கேட்குது. என்னடா சவுண்டு கேட்குறேன்னு சொல்லிட்டு முஷாச்சி பார்த்தீங்கன்னா பின்னாடி திரும்பி பார்க்குற பாருங்க. வேறு எல்லாம் நம்ம டீச்சர்றான். அப்போ போட்டோவில் நீங்கள் இப்போ தான் வராமல் போல நான் வர சொல்லி பார்த்தீங்கன்னா லூன்னு சொல்லிட்டு பேருக்கு முன்னே வர பாருங்க. லூ பார்க்குறான். என்ன டீச்சர் இந்த இடத்துலையும் வரான். எனக்கு என்ன முக்கியமான வேலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னடா இது போட்டல் இந்த போட்டல் வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம லூ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அடிச்சே பார்த்துருக்குறோம். நம்ம டீச்சர் பார்த்தீங்கன்னா லூ கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு வர பாருங்க. இங்கே கட் பண்ணி நெச்சில் பார்த்தீங்கன்னா அந்த லைன் டேமன் தான் காமிச்சுன்னுக்குறாங்க. லைன் டீமன் பார்த்தீங்கன்னா போர் யூஸ் பண்ணி நம்ம ஆளுங்களை அட்டாக் பண்ணிட்டு வந்து பாருங்க. டக்குன்னு அந்த டீமன் பின்னாடி உணன் டீமன் யார் அப்படின்னா ஸ்பைடர் டீமன் வந்து யார் அட்டாக் பண்ணு சொல்லிட்டு ஒரு ஸ்நாக் போட்டு அப்படியே டைட் பண்ணும் பாருங்க. லைன் டீமனில் தப்பிக்கவே முடியல. ஃபுல்லாக லாக் ஆகி பார்த்துனுக்குது. பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா டேய் ஸ்பைடர் டீமன் நீ யாரா என்ன யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிற டைமில் யாராண்டா எனக்கு என்ன என்னோட மாஸ்டர் என்னை கில் பண்ணுறதுக்காக வேறு ஒன்று கொல்லாமல் ஒரு மண்ணுன்னு சொல்லிட்டு இன்னும் டைட் பண்ணும் பாருங்கள். ப்ரெஷர் போட்டு அமுத்துட்டு பண்ணுங்கள். லைன் டைம்லாம் சுத்தமாக முடியல. டே நீ ஒரு டீமன்டா. அது மட்டும் இல்லாமல் ஸ்பைடர் டீமன்டா பாஸ் லெவன் டீமன். நீ நேரம் இந்த கேவலமான ப்ரீஷியஸ் நியூமனுக்கு கூட நீ கான்ட்ராக்ட் போட்டிருக்கியா. அது மட்டும் இல்லாமல் நீ உன்னோட மாஸ்டர் வேறு சொல்லுங்கிறியே. உனக்கு என்ன ஆச்சு. உன்னை யாரா கண்ட்ரோல் பண்ணுறாங்களா. உன்னை யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாதா. நீ ஆள் பவர்ஃபுல்லாருன்னு சொல்லிட்டு நம்ம லைன் டீமன் பார்த்தீங்கன்னா ஷாக்காக பார்த்துட்டு மாஸ்டர் பாட்டியா டப்பாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு நம்ம 9 டீமனு பார்த்தீங்கன்னா சர்கேஸ் 9 டீமனு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லைன் டீமனை அடிக்கிட்டு பாருங்க. அந்த லைன் டீமனுக்கு ஒன்றும் புரியல. என்னடா 2 டீமனே என்ன மாற்றி வச்சு நிற்கிறீங்களேன்னு சொல்லிட்டு பார்த்துனுக்குது. கைஸ் உங்ககிட்ட ஒன்று சொல்ல போகிற என்னென்னா நம்ம லூஃபனுக்கு மட்டும் 3 டெமன் ஸ்லேவாக இருக்கு இல்லையா. அதில் பார்த்தீங்கன்னா லைன் டெமன் ஸ்பைடர் டெமன் அது மட்டும் இல்லாமல் டீமன் ஆஃப் தி 9 டெமன் சொல்லிட்டு 3 டீமன் இருக்குது. அந்த 2 டீமன் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் டீமன் லைன் டீமன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வச்சு கூப்பிட்டுக்கலாம். அந்த டீமன் ஆஃப் தி 9 டீமன் இருக்குது இல்லையா. அது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக டீமனே கூப்பிட்டுங்க. ஏன்னா இது நேம் எனக்கு கன்ஃபியூஷன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் சில டைமில் பார்த்தீங்கன்னா அந்த பேர் மாற்றி சொல்லிடுறேன் சரிங்களா. இது மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா கன்ஃபியூஷன் ஆகாமல் பாருங்கள். லூஃபனுக்கு 2 டீமன் ஸ்லேவாக இருக்குது. அப்புறம் 3 டீமன் ஸ்லேவாக இருக்குது. இந்த லைன் டீமன் எப்படி ஸ்லேவ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இதுக்கு மேலே ஸ்லேவ் ஆகும் கைஸ். அது முன்னாடி உங்ககிட்ட சொல்லிடுறேன் கன்ஃபியூஷன் வேணாம் சொல்லிட்டு சரிங்களா. லெஜெண்டரி லைன் டீமன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீ என்னை இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன். உன்னை நான் என்ன ஒரு ஸ்லேவை வச்சுக்க போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் சொல்கிறா பாருங்கள் வில்லத்தனமா. என்ன சொல்ல அந்த ஸ்லேவை வச்சுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த லைன் டீமன் பார்த்தீங்கன்னா பதறது பாருங்கள். அந்த லூஃபன் பார்த்தீங்கன்னா அந்த லைன் டீம்னா அவனை ஸ்லேவ் வச்சிடறான். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற எக்கச்சக்கமாக டீமன்னா லூஃபன் அந்த கில் பண்ணியிருப்பேன் இல்லையா. அதை பார்த்தீங்கன்னா கொண்டு பட்டுருவான். அந்த மற்ற டீமன் பார்த்தீங்கன்னா லூஃபனுக்கு அப்படியே டைம் பண்ணி ஸ்லேவ் ஆக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதான் என்னோட மாஸ்டர்ஸ் ஆர்மி. இந்த ஆர்மி எவனாலும் தடுக்க முடியாது. என்னை எவனாலும் தடுக்க முடியாது. இந்த நேஷனல் டேயில் கண்டிப்பாக நான் வின் பண்ணுவேன் சொல்லிட்டு லூஃபன் சொல்ல பாருங்கள். இங்கே கேட்டு பண்ணி நெட்டில் பார்த்தீங்கன்னா டெசர்ட் தான் கம்மிக்கிறாங்க. டெசர்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம லூ வேகமாக போய் நிற்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா
ஸ்லைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயின் பால் மாதிரி ஆக்கிட்டு தாவி தாவி போகிற பாருங்க. நான் முஷாஷி கேட்குறான், டேய் எங்கடா போகிற உன்னோட டீச்சர் என்ன மிஷின்டா கொடுத்தாரு, ஏதோ இம்பார்ட்டன்ட் மிஷின் சொல்லிட்டு சொன்னாருன்னு சொல்லிட்டு நம்ம முஷாஷி பார்த்தீங்கன்னா கேட்குற பாருங்க. அது மட்டும் இல்லை, அந்த லொக்கேஷன் நம்ம வந்துட்டோமா இல்லையான்னு சொல்லிட்டு பாரு, டே என்னால் முடியலடா தாவி தாவி படி எனக்கு ஒரு மாதிரி ஆகிறான்னு சொல்லிட்டு நம்ம முஷாஷி பார்த்தீங்கன்னா சொல்கிறான். நம்ம டீச்சர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாருன்னா, லூஃபன் பார்த்தீங்கன்னா இருக்கிற ரொம்ப பவர்ஃபுல்லாக போய் நிற்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு எப்படா பாயிண்ட்ஸ் கிடைக்கணும்னு தெரியல, அவன் தான் இப்போ ஃபஸ்ட் ரேங்கில் இருக்கான். நம்மளோட டைஜர் கிங் நேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம 4th and 5th ரேங்கில் தான் இருக்கும். நம்ம எப்படியாச்சும் ஃபஸ்ட் ரேங்கில் ஒன்று இந்த டோர்னமெண்ட்டு நடத்திட்டு பார்த்தீங்கன்னா நாம தான்டா. நான் இந்த 4th and 5th ரேங்க் வேணால் நம்ம நேஷனல் எந்த அளவுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லை மேலே கேவலமாக பேசுவாங்கன்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும். நம்மளோட டைஜர் கிங் நேஷன் நீ தாண்டா எப்படியாச்சும் நிமிட்டி வாங்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸில் நீ தாண்டா பேர் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம டீச்சர் பார்த்தீங்கன்னா லூ கிட்ட சொல்கிறான் பாருங்க. இந்த நேஷ்னல் டைட்டில் இப்போ கண்டிப்பாக நான் ஃபஸ்ட் ப்ளேஸில் ஒரு டீச்சர்னு சொல்லிட்டு நம்ம லூ சொல்கிறாரு மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு டவுட் டீச்சர், இந்த ஸ்க்ரோல் வழியாக இந்த டெலிபோர்ட்டேஷன் வழியாக நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லி நம்ம லூ கேட்குறாங்க. அதுக்கு நம்ம டீச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ புதுசாக உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்க்ரோல் மூலமாக எங்கே வேணால் நம்ம டெலிபோர்ட்டேஷன் போனால், ஆனால் இது பார்த்தீங்கன்னா வெறும் சாம்பிள் தான். இது பார்த்தீங்கன்னா ஒன்றும் முயசாக உருவாக்க ஆரம்பிக்கல. இது பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் தான், ஒன்றும் கம்ப்ளீட் ஆகலை. நான் டக்குன்னு இங்கேருந்து போய் ஆகணும் உங்ககிட்ட சொல்லிட்டுக்கிற சில செகண்ட்ஸுக்கு தான் எனக்கு டைம் இருந்துச்சு, அதுவும் நான் சொல்லிட்டேன் எங்கேருந்து நான் கிளம்பணும்னு சொல்லிட்டு நம்ம டீச்சர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நான் மட்டும் இங்கே வந்துட்டு தெரிஞ்சிச்சுன்னா, இந்த டெலிபோர்ட்டேஷன் ஸ்கோல் வழியாக வந்துட்டு தெரிஞ்சிச்சுன்னா இங்கே பெரிய பிரச்சனை ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நேஷனே பார்த்தீங்கன்னா இது தூக்கினாலும் தூக்கிடுவானுங்களா, கண்டிப்பாக தூக்கிடுவானுங்க. அதனால் நான் இங்கே கண்டிப்பாக போய் ஆகணும். கூட என்னால் ரொம்ப நேரம் இருக்க முடியாது. இந்த ஸ்க்ரோல் பார்த்தீங்கன்னா சில செகண்ட்ஸ் தான் இருக்கும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது க்ளோஸ் ஆகிடும். இது மட்டும் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம இங்கேயே மாட்டிக்கிறேன், நான் இங்கேயே மாட்டிப்பேன்னு சொல்லிட்டு நம்ம டீச்சர் சொல்கிறாரு. நான் முழுவதும் பார்த்தீங்கன்னா அப்படியான்னு சொல்லிட்டு பார்த்துனுக்கிறேன். நான் அங்கிட்டு கிளம்புறேன், நீ கண்டிப்பாக இந்த நேஷனல் டைட்டில் வின் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் லூஃபானா நீ சும்மா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீச்சர் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு தான் போகிறாரு. லூ முயற்சி பார்த்துனுக்கிறான். அது மட்டும் இல்லாமல் லூஃபன் அந்த டார்க் ஸ்பைடர் டவருக்கு போயிருப்பான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டீம் 9 கிளியர் பண்ணிட்டான், வேனிஷ் பண்ணிட்டான். இந்த டார்க் ஸ்பைடர் டவருக்கு போயிருப்பானான்னு சொல்லிட்டு நம்ம லூ பார்த்தீங்கன்னா யோசிச்சுனுக்கிறான். என்னடா லூக்கு மிஷன் கொடுத்துருக்காங்க டீச்சர் என்னடா சொல்லிட்டு போனாங்க கடைசியாக சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை கைஸ், உடனே போய் டார்க் ஸ்பைடர் டவர் கிளியர் பண்ணுறேன், அப்புறம் நீ ஃபஸ்ட் பிளேஸுக்கு வர மாதிரி சொல்லிட்டு நம்ம டீச்சர் சொல்லியிருப்பாரு. அந்த டார்க் ஸ்பைடர் டவர் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதே டெசல்ட்டாக இருக்குது. லூ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கான். சீக்கிரமாக போய் கிளியர் பண்ணா சொல்லிட்டு நம்ம டீச்சர் சொல்லியிருப்போம். லூ வச்சு பார்த்துனுங்கிறான். இந்த டெசர்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம லூ முஷாச்சி அது மட்டும் இல்லாமல் லூஃபன் 3 பேர் தான் இருக்காங்க. லூஃபன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த டவர் இருக்கான். அது நம்ம லூக்கு தெரியாது இல்லையா, யாரும் அப்படின்னா சீக்கிரமாக அந்த லூஃபனுக்கு முன்னாடி போய் கிளியர் பண்ணியாங்கன்னு சொல்லிட்டு நம்ம லூ பார்த்தீங்கன்னா வேகமாக கல்யாணம் பண்ணிக்கிறான். முஷாஷி காண்டாகிற பாருங்க. டக்குன்னு லூ நான் பண்ணுறான், பிரேக் மாதிரி போடுறான் பாருங்க. நம்ம முஷாஷி அப்படியே மண்ணு மேலே வீடான் பாருங்க. நம்ம லூ பார்க்குறோம் ஒருவே அங்கே வந்துட்டுமான்னு சொல்லிட்டு நம்ம முஷாஷ் பண்ணிட்டு காண்டாகிறேன். என்னடா நீ டக்குன்னு பிரேக் போடுற சொல்லிட்டு போகிற மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் பாருங்க. டக்குன்னு அவன் ஒரு மாதிரி ஆகிறேன். என்னன்னா அவங்க 2 பேரும் அந்த டார்க் ஸ்பைடர் டவருக்கு வந்துட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த டவருக்கு வந்துருக்காங்க. அந்த டவர் வெளியே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அந்த வாடிஸ் டீமன் வாரியர்ஸ்னால் மிகப்பெரிய அந்த செயின் மாதிரி கிளியர் பார்த்தீங்கன்னா எஸ்ட்டுங்கன்னு ஒரு இடத்துக்கு தேடி போகிற பாருங்க. நம்ம லூ பார்க்குறோம், என்னடா இது இந்த ஒரு மிதமாக போகிறாங்களே எங்கே போகிறாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம லூ பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட் ஆகி பார்த்துருக்கிற டைமில் இவங்களை அட்டாக் பண்ணாங்க. அட்டாக் பண்ணால் பாயிண்ட்ஸ் கிடைக்குன்னு சொல்லிட்டு பவர் யூஸ் பண்ணிட்டு ரெடியாக இருக்கான் பாருங்க. நம்ம முஷாஷி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவன் பவர் யூஸ் பண்ணுற பாருங்க. பவர் பார்த்தீங்கன்னா டீமன் சாமரை அவன் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்க் மாதிரி வந்து பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம முஷாஷி பின்னாடி ஒரு மிகப்பெரிய அந்த ஜெயின் ஸ்கெலிட்டன் மாதிரி அது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மர் மாதிரி வந்து பாருங்க. முஷாஷி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வைட் அங்கே இருக்கிற எல்லா டீமன்ஸும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சாவறாங்க. நம்ம லூ பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்லைம் மூலமாக அட்டாக் பண்ணுற பாருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா டீமனை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஆகுது. 2 கை மணி பார்த்தீங்கன்னா நான் டீமனை போய் அடிக்கிட்டு பாருங்க. அந்த டீமனுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு அங்கே இருக்கிற எக்கச்சக்கமான டீமனை போட்டு அடிக்கிட்டு பாருங்க. அந்த ஸ்லைமும் குப்பை மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற டிமன்ஸ் எல்லாமே கில் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த டிமன்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா டிமன்ஸ் செத்துருது. இருந்தாலும் நம்மளும் முஷாஷி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷாக் ஆகிறாங்க. என்னன்னா இல்லை டிமன்ஸ் கில் பண்ணியா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ஸ் கூட இதில் இல்லை இது பாயிண்ட்ஸ்னே இதில் இது ரொம்ப மிஸ்டியாக இருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேர் பார்த்தீங்கன்னா ஷாக்காக பார்க்குறாங்க. நம்ம லூ பார்த்தீங்கன்னா ரொம்ப மிஸ்டியாக இருக்கானா அந்த டவரை எப்படி நம்ம கிளியர் பண்ணி ஆகணும். அந்த டவரை பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அந்த டவர் ஃபஸ்ட் கிளியர் பண்ணி ஆகணும்னு சொல்லி நம்ம லூ பார்த்தீங்கன்னா சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் 2 பேர் பார்த்தீங்கன்னா டவருக்குள்ளே போகிறாங்க பாருங்கள். போனோடனே ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. நம்ம முஷாஷி பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக போகிறோம். நம்ம லூ பார்த்தீங்கன்னா பொறுமையாக போகிறோம், சட்டை போடாமல் போகிறான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாலும் நம்ம முஷாஷி சேர்றான்னு சொல்லிட்டு அப்படி முன்னாடி போகிற பாருங்க. ஒரு சவுண்டு வருது. என்னடா சவுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸும் கேட்குது பாருங்கள். என்னடா வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களும் பார்க்குறாங்க. என்னடா இம்மாண்டரியாக இருக்குது, என்னடா இது இவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. என்னென்னா அங்கே இருக்கிற நம்ம டீமன்ஸ்லாம் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஸ்பைடர் டீம்லாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம டீமும் முரட்டு தனமாக இருக்குது பாருங்கள்.
கோரல் லயன் டேமன் இருக்கு பாருங்க. 2 பேருக்கு ஷாக். எப்பா டேய் என்னடா 3 பாஸ் லெவல் டீமன் இருக்கு. என்னடா டவரு டேய் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஷாக்கா பார்த்துட்டுருக்கானுங்க. 3மே அவங்க முன்னாடி இருக்குது பாருங்க. நம்ம ஆளுங்கன்னா அப்படியே பதறானுங்க. டேய் ரொம்ப டேஞ்சரா இருக்குன்னு சொல்லி முஷாச்சி சொல்றான். நம்மளும் பார்த்தீங்கன்னா, இது என்னடா 3 பாஸ் லெவல் டீமன் இருக்கு. இங்க எவனா இருக்கானான்னு சொல்லிட்டு நம்மளும் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுறேன். ஏன்னா இந்த டீமனுக்கு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த அளவுக்கு பொறுப்புள்ள இருக்கு. எவன்டா இங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சந்தேகம் மாதிரி வருது இருந்தாலும் இங்கே அப்புறம் 3 டீமன் இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு குழப்பமாக இருக்கும். அவனுக்கு ஒன்றுமே புரியாமல் பார்த்துனுக்குறான். என்ன கைஸ் நீங்கள் இங்கே வந்து கீழே லேட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு வாய்ஸ் கேட்குது பண்ணுங்க. வேறு எல்லாம் நம்மளும் பண்ணுறோம். நம்ம ஆளுங்கன்னா பதறானுங்க. என்னடா வாய்ஸ் கேட்குறேன்னு சொல்லிட்டு இது சீன் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப காமெடியாக இருந்துச்சு கைஸ். உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் பாட்டு தெரிஞ்சுக்கிறேன். 2 பேரும் பின்னா திரும்பி பார்க்குறாங்க பாருங்க. முஷாஷி யாரா நீ சொல்லிட்டு கத்திருக்கிறா பாருங்க. லூஃபன் நீ யாரா அப்பயே நான் நினச்சேன்னு சொல்லிட்டு நம்ம லூ சொல்கிறேன் பாருங்க. என்ன கைஸ் நீங்கள் ஒட்டி கீழே ஒரு நேரம் ஆகுது. நான் ஆல்ரெடி நீ டவர் கிளியர் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் லூஃபன் எப்படி இந்த டவர் கிளியர் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. லூஃபன் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பா அங்கே இருக்கிற சில டீமன்ஸ்லாம் கில் பண்ணிங்கன்னு அந்த டீமன்ஸ் பண்ணிங்கன்னா டேம் பண்ணின்னு அது மட்டும் இல்லாமல் அந்த டீமன் வாரிஸ்லாம் இருக்காங்களா அவங்களும் வச்சுன்னா அங்கே இருக்கிற எல்லா டவர் டீமன்ஸ்லாம் பண்ணி கிளியர் பண்ணியிருப்பா. அது மட்டும் இல்லாமல் அந்த டீமன் வாரியர்ஸ்லாம் இருக்காங்களா அப்படின்னா கீழே அவனுக்கு ப்ரொடெக்டாக வச்சுக்கணும். லூஃபன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்துட்டு இருப்பான். உள்ளே வந்தோடனே லைன் டேமனே டைம் பண்ணி வச்சிருப்பான். இங்கே கட் பண்ணி இந்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம முஷாச் வந்து லூஃபன் ஸ்கேன் பண்ணி பார்க்குறேன் என்ன லெவல் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா லெவல் 33 இருக்கான். அது மட்டும் இல்லாமல் பாயிண்ட்ஸ்லாம் மில்லியன் கணக்கு இருக்குது. நம்ம முஷாச்சு பார்த்தீங்கன்னா சப்ப பையன் லெவல் 33 தான் இருக்கான். நீ நான் சரி நான் போட்டு தள்ளி வைக்கிட்டே இருக்கு பாயிண்ட்ஸ் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முஷாச்சு பார்த்தீங்கன்னா நம்ம லூ கூட டீல் பேசினாங்கன்னா லூ பார்த்தீங்கன்னா இனிமேல் நான் கொல்றதுக்கு நானே போகிறேன்டா நீ நான் வேண்டாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேரும் லூஃபன் எப்படி போட்டு தரலாம்னு சொல்லிட்டு பேசினுக்கிறாங்க. சவுண்டு கேட்க வரீங்க என்னன்னா பின்னாடி 2-3 டிமென்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம லூ கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வந்து பாருங்க. கிட்ட வருது அப்படி நின்றுது கிட்ட வந்து நின்றுது. லூ பார்க்குறேன் என்னடா இது கிட்ட வந்து நின்றுது சொல்லிட்டு லூவும் பார்த்தீங்கன்னா ஒரு மணி விட்டமாக பார்த்துனுக்குறான். என்னடா ஒரு வழியாக பிளான் போட்டு முடிச்சிட்டிங்களா பிளான்னா நல்லாடா போடுறீங்க உங்கள் பிளான் பார்த்தா எனக்கே பொறாமையாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் பண்ணி கிண்டல் பண்ணுற பாருங்க. நம்ம முஷாஸ் படிக்கணும் என்னடா கிண்டல் பண்ணுறியா இன்னும் சும்மா ஒரு மட்டும் நான் கிளிக் பண்ணியா வந்தார் சொல்லிட்டு நம்ம முஷாஸ் பண்ணிங்கன்னா சுவாதி தின்னுட்டா பாருங்க. நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா என்னடா சும்மா சண்டை சொல்லிட்டு சொல்லுக்கிறீங்க கொஞ்சம் பேசினாடா ஃப்ரீயாக பேசினான்னு சொல்லிட்டு நம்ம லூஃபானை சொல்கிறா பாருங்க. நம்ம முஷாஸ் பார்த்தீங்கன்னா டேய் என்னடா பேசுறது உன்னை கில் பண்ணிட்டு ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்துருவோம்டா. அது மட்டும் இல்லாமல் வெளியே இருக்கிற அங்கே இருக்கிற எல்லா எக்கச்சக்கமான டீமன்ஸ் வரையினா நான் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். உன்னை போட்டு தள்ளிட்டு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம முஷாச்சியும் லூவும் பார்த்தீங்கன்னா வில்லத்தனமாக சிரிக்கிறாங்க பாருங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சிரிப்பு தான் வருது கைஸ். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் சரிங்களா. அப்போ என்ன என்னை கில் பண்ணி சொல்லிட்டு லூஃபன் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான் பாருங்கள். என்ன லூஃபன் சிரிக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம லூ பார்க்குறேன். டக்குன்னு டீமன்ஸ் நான் அங்கே கிட்ட பாருங்கள். என்னடா டீமன்ஸ் கிட்ட வட்டான்னு சொல்லிட்டு லூ பார்த்தீங்கன்னா பின்னாடி திரும்பி பார்க்குறேன் பாருங்கள். டீமன் அப்படியே ஸ்டாப் ஆகுது. என்னடா நான் பார்த்தா ஸ்டாப் ஆகுது பார்க்கலன்னா பின்னாடி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம லூ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயப்படுறான். ஏன்னா டீமன்ஸ் கொஞ்சம் விட்டு அவனை போட்டுரும் இல்லையா அதான் நவரு ஸ்டாப் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துனுக்குறான். இப்போ என்னை கில் பண்ணிட்டு போறீங்களான்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து கேட்குறான் பாருங்க. நம்மளுக்கு ஸ்டாக் ஆகுது ஏன்னா ரயிலில் ஃபாஸ்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துனுக்குறான். அது மட்டும் இல்லாமல் இவன் என்ன டீமன் என்ன கண்ட்ரோல் பண்ணுறானாரா நான் பார்க்குறப்ப டீமனாக ஸ்டாப் ஆகுது. நான் பார்க்கல டீமன் என் பக்கத்தில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூ பண்ணிங்கன்னா ஸ்டாக்காக பார்த்துட்டுங்கிறான். இவன் டீமன் கண்ட்ரோல் பண்ண இவனால் முடியுமா அவ்வளோ எபிலிட்டி இவன் இருக்கான்னு சொல்லிட்டு தான் பார்த்துனுக்குறான். நம்ம முஷாஷ் பார்த்தீங்கன்னா அவசரமாக லூஃபன் நான் பார்த்துட்டேன் நீ ஏன்டா சும்மா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணிட்டு போகிறான் பாருங்க. நம்ம லூ டத்து நிறுத்துற இருந்தாலும் நம்ம முஷாச்சி போகிறான் பாருங்க. நான் டீமன்ஸ் என்னடா சும்மா நாங்கள் இருந்தால் பொம்மை நினச்சினுக்கிறீங்களாடா இந்த வரண்டான்னு சொல்லிட்டு 2 டிமென்ஷன் பண்ணிங்கன்னா கத்திக்கினே வந்து போயிருங்க. நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா ஒரு சுடுகடாக போடுறான். நீ என்ன குறைவாயிர போட்டுட்டாரா முஷாஷின்னு சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்க. என்னென்னா லைன் டீமன் நம்ம லூஃபன் பின்னாடி இருக்குது பாருங்க. நம்ம முஷாஷி ஷாக் ஆகி பார்த்துட்டுங்கிறேன். ஏன்னா டிமென்ஷன்லாம் கண்ட்ரோல் பண்ணுறீங்கிறாரே நீங்கண்ணா இந்த டிமென்ஷன்லாம் சும்மா நினைக்கிற பொம்மை நினச்சின்னு சொல்லிட்டு பார்த்துனுங்கிறான். இந்த இடத்துல சாப்பிட முடியாது. நம்ம நெக்ஸ்ட் பல்ல பார்க்கணும் பாய் கைஸ் யாரும் பார்க்காதீங்க. உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல பாருங்கள். என்ன விஷயம்னா இந்த மேங்கா பார்த்தீங்கன்னா இன்னும் பட்டு சாப்பிட்டு தான் இருக்காரு பார்த்தீங்கன்னா இன்னும் 3 டேஸில் முடிச்சிடுவேன். அதுக்கிட்ட என்ன மேங்கா பண்ணணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 100 பேராச்சும் கமெண்ட் பண்ணாலும் எனக்கு என்ன மேங்கா பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு ஆகும் கைஸ். இந்த பேர் பார்த்தீங்கன்னா இசைக்காய் மட்டும் இல்லாமல் அப்பா கிஃப்ட்ஸ் தான் நிறைய பேர் போட சொல்கிறீங்க. ஒரு 100 பேர் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு என்ன விதமான மாங்கா அதிகமாக பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு பிடிக்கும் கைஸ். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்புறம் உங்களுக்கு என்ன விதமாக மாங்காய் பிடிக்கும் நெக்ஸ்ட்டு நான் என்ன விதமாக மாங்காய் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சரிங்களா. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.